வெல்கம் டு எடிஎம் அகாடமி. யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எக்ஸாம் எழுத போறீங்க, யூஜிசி நெட் எக்ஸாம்னா கண்டிப்பா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. எல்லா 10 யூனிட்டுமே நம்ம ரீகேப் மாதிரி பண்ண போறோம். ஃபுல் ரிவிஷன் பண்ண போறோம். எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கவர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல எப்பயும் போல நமக்கு 10 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே. ஸோ எல்லா யூனிட்ஸுமே உங்களுக்கு தெரியும், ஓரளவு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போறது யூனிட் 1. ஓகே, எஜுகேஷனல் ஸ்டடீஸ். உங்களுக்கு எஜுகேஷனல் ஸ்டடீஸ்ல மட்டும் சில பேருக்கு இந்த இடம் கொஞ்சம் இந்த பிலாசபில கொஞ்சம் நம்ம வந்து சில பேர் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல இல்லையா? ஸோ பிலாசபில உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து வீக்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியா இந்த பிலாசபி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுல நம்ம ரிவ்யூ பண்றதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிவ்யூ ஆப்ஷன் அமைக்கிட்டு நீங்க எல்லா கொஸ்டினும் பண்ணிட்டு கடைசியா நீங்க இந்த இந்த கொஸ்டின்லாம் பண்ணுங்க. ஆனா எந்த கொஸ்டினும் விடாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பேப்பர் 2 எஜுகேஷன்ல நமக்கு சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் சம்டைம்ஸ் டிராப் பண்ணுவாங்க. டிராப்னா 2 ஆன்சர் கூட சரியா இருக்கும். அந்த சமயத்துல நமக்கு மார்க் வரும். ஸோ எந்த கொஸ்டினும் விடாதீங்க. டைம் பார்த்துட்டே பண்ணுங்க. ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு 3 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஸோ பேப்பர் 2யும் கம்ப்ளீட் பண்ணும், பேப்பர் 1ம் கம்ப்ளீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பேப்பர் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் 1 போங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும் நமக்கு பேப்பர் 1. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்லாம். அதனால பேப்பர் 2ல அந்த அளவு இருக்காது. ஓரளவு எல்லாமே நம்மளோட சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அந்த கண்டென்ட்குள்ளது தான் வரும். ஸோ உங்களால பேப்பர் 2 1 ஹவர் 45 மினிட்ஸ் அவ்வளோதான் டைம். அந்த டைம்குள்ள பேப்பர் 2 முடிச்சிருங்க. அப்புறம் ஒரு 1 ஹவர் 15 மினிட்ஸ் உங்களுக்கு பேப்பர் 1க்கு தேவைப்படும். ஸோ 3 ஹவர்ஸ் டைமை பார்த்து டைம் மேனேஜ் பண்ணுங்க. நெகட்டிவ் மார்க்கிங்லாம் நமக்கு கிடையாது. ஸோ எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா பண்ணுங்க. பதட்டப்படாதீங்க. நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். கன்டென்ட்குள்ள இருந்து தான் வரும் பேப்பர் 2 எஜுகேஷன். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா நம்ம? ஓகே. யூனிட் 1 எஜுகேஷனல் ஸ்டடீஸ். பிலாசபி அப்படியே லைட்டா பார்த்துருவோம். ஓகே. ஸோ பிலாசபி நமக்கு அதே மாதிரி 2 இருக்கு. இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபில ஆர்த்தோடாக்ஸ், ஹெட்ரோடாக்ஸ்னு நம்ம சொல்றோம். ஆர்த்தோடாக்ஸ் வந்து வேதாஸ அக்செப்ட் பண்றவங்க. ஹெட்ரோடாக்ஸ் வந்து நாஸ்திகான்னு சொல்லுவோம். அவங்க வேதாஸ் ரிஜெக்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். மத்தபடி அவங்களுக்குன்னு சில அவங்களோட கொள்கைகள்லாம் இருக்கும். அதான். இதுல 6 இருக்கு ஆர்த்தோடாக்ஸ்ல. நியாயா, வைசேஷிகா, சாங்கியா, யோகா, மீமாம்சா, வேதாந்தா. இதுல ரொம்ப பேப்பர் 1க்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் இந்த நியாயா பிலாசபி. இதுல எப்படி நாலேஜ் கிடைக்கணும்? லாஜிக் அண்ட் ரீசனிங்ல கிடைக்குது. 6 ஸ்டெப் ரீசனிங் அந்த பிரமாணாஸ் இருக்கு இல்லையா? அது கௌதமா. வைசேஷிகான்றது நாலேஜ் எல்லாமே நம்மளை சுத்தி அணுவால ஆனதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது கனாடா. சாங்கியா பிலாசபி இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டியூலிசம்னு அதான் நம்ம சொல்றோம். டியூலிஸ்டிக் பிரின்சிபல் சொல்லுவோம். புருஷாங்கிறது நமக்குள்ள ஒரு இன்னர் செல்ஃப். பிரகிருதிங்கிறது வெளியில இருக்க ஒரு மேட்டர். ஈவன் நம்மளோட பாடி கூட பிரகிருதி மாதிரி. இது ரெண்டும் வேற வேற. அதை புரியறது தான் ஒரு லிபரேஷன் சொல்றது இதெல்லாம். ஓகேவா? அதுக்கப்புறம் யோகாங்கிறது மெடிடேஷன். இதுல யோகா மெடிடேஷனா மெடிடேஷன் மூலியமா நமக்கு அந்த நாலேஜ் கிடைக்கிறது. ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அடையிறது. அது. அப்புறம் 8 ஃபோல்டு பாத் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். பத்தாஞ்சலி சொன்னது. அப்புறம் மீமாம்சால வேதிக் ரிச்சுவல்ஸ் இருக்கும், தர்மா இருக்கும். இது மீமாம்சாங்கிறது முன்ன வந்தது. புரி அது எல்லாமே இருக்கும். ஜெய்மினி. வேதாந்தாங்கிறது வேத அந்தா இது வந்து ஃபினிஷ் அது கடைசியில வருது. எண்டுன்னு அர்த்தம். வேதத்தோட எண்டு. ஸோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் உபனிஷாட்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி வேதாந்தாலையும் நமக்கு ஒரு 6 இருக்கும். ஓகேவா? சப் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை அப்படியே பார்த்துருங்க. அடுத்தது ஹெட்ரோடாக்ஸ் ஸ்கூல்ஸ், நாஸ்திகா ஸ்கூல்ஸ், ரிஜெக்ட் வேதாஸ்ன்னு சொல்றோம். இவங்க சார்வகா, புத்திசம், ஜெயினிசம். இந்த சார்வகா மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம எதெல்லாம் சென்சரியா நம்மள உணர்றோமோ அதெல்லாம் தான் உண்மைன்றது சார்வகா. புத்திசம பொறுத்த வரைக்கும் 4 நோபல் ட்ரூத், 8 ஃபோல்டு பாத் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஜெயினிசம் அதே மாதிரி ட்ரைபதாகாஸ் அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் படுத்துருங்க. அடுத்தது டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி நமக்கு இதுல இருக்கு. ஐடியலிசம், பிளாட்டோ. இவங்க ஐடியாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ். நம்ம திங்க் பண்ற ப்ராசஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ். ரியலிசம், அரிஸ்டாட்டில். நம்ம எதெல்லாம் பார்க்குறோம், எம்பிரிக்கல் நாலேஜ்னா அப்சர்வ் பண்ற நாலேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ். நேச்சுரலிசம், ஜோலா. ஓகேவா? சயின்ஸ் நம்ம பார்க்கறதுல பண்றது நேச்சுரலிசம். நம்ம நேச்சுரலா இந்த பிரக்மாட்டிசம்ங்கிறது நம்மளும் இது அப்படியே பார்க்கறது. ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டி ஆஃப் ஐடியாஸ்னா நம்ம கண் பண்ணி பார்க்கறது பிரக்மாட்டிசம். ஓகேவா? மார்க்சிசம் எல்லாமே கொஞ்சம் சோஷியல் திங், கிளாஸ் ஸ்ட்ரகிள் அந்த மாதிரி வந்து கால் மார்க்ஸ். அடுத்தது எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னாலே இந்த இடத்துல ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் பசங்களுக்கு. அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு அதுதான். ஓகே, இது சாட் கிர்காட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்குது சோஷியாலஜின்னு சொல்றோம். ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனாலிசின்னு சொல்லுவோம். இது டர்க்கிம், எம்எல் டர்க்கிம். அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாமே கனெக்டடா இருக்கு. ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சரா ஃபங்க்ஷன் ஆகுது. அதான் கான்ஃப்ளிக்ட் தியரி. கால் மார்க்ஸ் எப்பயும் அந்த கான்ஃப்ளிக்ட் அந்த வேர்டு வந்தாலே இங்க கால் மார்க்ஸ் இருக்கும்.
எதனா ஒரு இன்இக்வாலிட்டி நடக்கிற இடத்துல ரைஸ் பண்ற மாதிரி இருக்கணும். சிம்பாலிக் இன்ட்ராக்ஷன்ஸ் நம்ம ஒவ்வொருத்தவங்க இன்ட்ராக்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கு சிம்பிள்ஸ் யூஸ் பண்றோம், லாங்குவேஜ் யூஸ் பண்றோம், அதுதான் இது மீட் சொல்றது. அடுத்தது சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதெல்லாம் நமக்கு சோஷியல், நமக்கு அந்த ஒரு நம்ம கத்துக்கிறோம் சில விஷயம். அதான் மூமெண்ட்ஸ்னா என்னன்னா எதனால சோஷியல் சேஞ்சஸ் உருவாகுது. ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன் சொல்லுவோம். ஒருத்தவங்களை ஒதுக்கப்படும் போது, சில ரிசோர்ஸ் நம்ம சரியா யூஸ் பண்ணும்போது, பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் வந்து சம்டைம் ஃபேவரா இருக்கும்போது சேஞ்சஸ் உருவாகுது. இல்ல நியூ சோஷியல் மூவ்மெண்ட் நமக்கு தேவைப்படும் போது ஒரு சேஞ்சஸ் உருவாகுது. நெக்ஸ்ட் இது வரைக்கும் அந்த பிலாசபி மட்டும் தான் சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் நம்ம டைம் கன்சியூம் பண்ணும், மற்றதெல்லாம் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். அடுத்தது இந்தியன் திங்கர்ஸ்ல சுவாமி விவேகானந்தா, இந்த வேர்ட்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேன் மேக்கிங் எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி. டாகூர் வந்து கிரியேட்டிவ் நேச்சுரலிஸ்டிக் எஜுகேஷன். அரோபிண்டோ வந்து இன்டகிரல் எஜுகேஷன். எல்லாமே கலந்துருக்கும். காந்தி நைத்தலீம், கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன், ஒர்க் பேஸ்ட் எஜுகேஷன். ஓகேவா? சாவித்ரிபாய் பூலே விமன்ஸ் எஜுகேஷனுக்கு நிறைய பண்ணாங்க, சோஷியல் ஈக்குவாலிட்டி. ஜித்து கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரீடம், செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும், மற்றவங்க சொல்றதை கேட்கக்கூடாது, நம்மளே யோசிக்கணும்னு சொல்லுவாரு. அடுத்தது வெஸ்டர்ன் திங்கர்ஸ் இருக்கு. வெஸ்டர்ன் திங்கர்ஸ்ல பாலோ ஃப்ரையர் பேப்பர் டூ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரிட்டிக்கல் பெடகாஜி அப்படின்னாலே பசங்க வந்து ஒரு இன்இக்வாலிட்டி வர இடத்துல சோஷியல் அவேர்னஸ் இருக்கணும், பசங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்றது. ஓகேவா? அடுத்தது மேரி wollstonecraft கிராஃப்ட் விமென்ஸ் எஜுகேஷன் ஈக்குவாலிட்டிக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. நெல் நாடிங் வந்தாலே இந்த கேர் எத்திக்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கேர் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த குழந்தைங்களை, அதை பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு. சாவரன்னா இண்டிபெண்டன்ட் நேஷன், சோஷியலிஸ்ட்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டின்னு சொல்றோம். செக்யூலர் கண்ட்ரினா ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்கிறது. டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக், நம்ம டெமோக்ராட்டிக் தானே ஃபாலோ பண்றோம். அப்புறம் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இது நாலுமே நம்மளோட கோர் வேல்யூஸ். இது அந்த ஆர்டரோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ யூனிட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் யூனிட் 2 ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இல்லையா? இதுல ப்ரீ இண்டிபெண்டன்ட் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு ஹையர் எஜுகேஷன் யூனிட் 10க்கும் இது இம்பார்ட்டன்ட். ஸோ 1813ல சார்ட்டர் ஆக்ட் வருது. 1835ல மெக்காலே மினிட் வருது. இவங்க தான் இங்கிலீஷ் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்றாங்க. 1854ல உட்ஸ் டிஸ்பேட்ச், மாக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சொல்றோம். இப்போதான் அதுக்கப்புறம் தான் நமக்கு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் 1857ல ஓப்பன் பண்றது கல்கட்டால. லண்டன் மாடல்ல வருது. அப்புறம் 1882ல அண்டர் கமிஷன் வருது. இவங்க பிரைமரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்றாங்க. 1901ல ஷிம்லா எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் வருது. இவங்க ஹையர் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் பண்றாங்க, லார்ட் கர்சன் அவர் தலைமையில. அப்புறம் 1902ல ரிலை கமிஷன் வருது, சர் தாமஸ் ரிலை. இவங்க யூனிவர்சிட்டியோட கமிஷன்ஸ் என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904ல வருது, லார்ட் கர்சன் தலைமையில. அந்த சமயத்துல இந்த செனேட் சிண்டிகேட்டுங்கிற அந்த இதெல்லாம் வருது. அடுத்தது 1917ல சாட்லர் கமிஷன் வருது. இது கல்கட்டா யூனிவர்சிட்டி கமிஷன் சொல்லுவோம். இது டாக்டர் மைக்கேல் சாட்லர் அவர் தலைமையில வருது. அந்த யூனிவர்சிட்டியோட நிலைமை எப்படி இருக்கு அதை பார்க்கறதுக்காக வந்தது. அப்புறம் 1921ல கேப் வருது. இது ஒரு அட்வைசரி பாடி, சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். அதுக்கப்புறம் 1923ல அதை திருப்பி க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரீஎஸ்டாப்ளிஷ் 1935ல வருது. இது ஒரு அட்வைசரி பாடி. 1929ல அர்டாக் கமிட்டி வருது, சர் பிலிப் அர்டாக். ஓகே, இன்னும் கொஞ்சம் பிரைமரி எஜுகேஷன் எதனால ட்ராப் அவுட் ஆறாங்க அதை மாதிரி செக் பண்றதுக்காக ஒரு ரிவ்யூ கமிட்டி அது ஆக்சுவலா. அப்புறம் 1937 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வர்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன், பேசிக் எஜுகேஷன் சொல்லுவோம், காந்திஜி இது. இந்த இது டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கமிட்டி வந்து இவரோட கொள்கைகளை ஃபாலோ பண்றது. அதான் நைத்தலீம், ஓகேவா, அந்த மதர் டங்க்ல மீடியம் நடத்தலாம்னு சொல்றதெல்லாம் வருது. அப்புறம் 1944ல சர்ஜன் பிளான் வருது, சர் ஜான் சர்ஜன் பண்றது. 100% லிட்ரஸி கொண்டு வரணும் 40 இயர்ஸ்ல, 3 லாங்குவேஜ் ஃபார்முலா கொண்டு வரணும், இதெல்லாம் அவர் கொண்டு வராரு. ஓகேவா? இப்போ நம்ம சொல்ற அந்த 6 to 14 இயர்ஸ் இருந்து அப்பயே அவங்க சொல்லியிருப்போம் ஃப்ரீ எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுலாம். நெக்ஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எஜுகேஷன்ல என்னெல்லாம் வருதுன்னா 1948ல யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் தலைமையில. 52 53 செகண்டரி எஜுகேஷன் முதலியார் கமிஷன் நம்ம சொல்றோம். 61ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கமிட்டின்னு வருது, சம்பூர்ணாந்த். ஏன் இது ஆட் பண்ணுதுன்னா இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. 1962ல அன்சா மேத்தா கமிட்டி. இதுக்கு முன்னாடி 1959 இந்த இடத்துல துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி வருது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் எஜுகேஷனுக்கு வர கமிட்டி, டாக்டர் துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி. ஓகேவா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 1964 to 66 கோத்தாரி கமிஷன் வருது. இவங்க 6% ஜிடிபி அப்பயே அலோவ் பண்றாங்க, காமன் ஸ்கூல் சிஸ்டம்,
10+2+3 பேட்டர்ன் அதெல்லாம். அப்புறம் நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, ஈக்குவாலிட்டியில ஃபோக்கஸ் பண்றது. இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல கோத்தாரி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ல 1968 நமக்கு NEP வருது. அப்புறமா 1976ல 42nd அமெண்ட்மெண்ட் வருது. அப்பதான் எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல சேர்க்கறாங்க. கன்கரண்ட்னா என்னது? ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் 2 பேருக்கும் பவர் இருக்கு டிசைட் பண்ண. அப்புறம் 1986ல NPE வருது. ஓகேவா? இதெல்லாம் ஒரு கமிட்டீஸ் எஜுகேஷன்ல வருது. இன்னும் டீச்சர் எஜுகேஷன் பத்தி நமக்கு நெக்ஸ்ட் ஒரு யூனிட்ல இருக்கு. அப்ப இன்னும் பார்ப்போம். அப்புறம் ராமமூர்த்தி கமிட்டி, ஆச்சார்ய ராமமூர்த்தி கமிட்டி வருது. அதுக்கப்புறம் புரோகிராம் ஆஃப் ஆக்ஷன் 1992 வருது. இந்த 1986 ரிவ்யூ பண்ண வந்த கமிட்டி இதெல்லாம். 1992ல வருது ஜனார்தன ரெட்டி கமிட்டி. ஓகேவா? ஜனார்தன ரெட்டி கமிட்டி வருது. இவங்க கேப் மூலியமா வர்றது. CAB கேப் வந்து இவங்க பண்றது. ஜனார்தன ரெட்டி கமிட்டி. அப்புறம் 1993ல இருந்து 2009 இது 2 தடவை யஷ்பால் கமிட்டி வரும். 1993 ஸ்கூல் எஜுகேஷன், 2009 வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் 2005 to 2009 வந்து நேஷனல் நாலேஜ் கமிஷன் சாம் பிட்ரோட அது வருது. ஓகே. நெக்ஸ்ட் 2009ல சர்மா கமிட்டி வருது. 2012ல ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி வருது. 2015 சுப்பிரமணியம் கமிட்டி, 2020ல NEP 2020. ஓகேவா? அடுத்தது சிக்னலிங் தியரி, ஹியூமன் கேபிட்டல் தியரி. இதோட ப்ராப்போனன்ட் யாருன்னா மைக்கேல் ஸ்பென்ஸ். இது ஹியூமன் கேபிட்டல் ஆடம் ஸ்மித். ஓகேவா? அடுத்தது இது மெயினா சிக்னலிங் தியரியில என்ன சொல்ல வராங்கன்னா, மைக்கேல் ஸ்பென்ஸ் என்ன சொல்லுவார்னா, நம்ம படிச்ச படிப்பு நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும் வேலைக்கு சேரும்போது. அதுதான் மைக்கேல் ஸ்பென்ஸ் சொல்றது. நம்ம படிக்கிற படிப்பு ஸ்கில் டெவலப் பண்ண நமக்கு உதவும்னு சொல்றது ஹியூமன் கேபிட்டல் தியரி. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மைக்ரோ ஃபினான்ஸ்னா சின்ன லெவல்ல கொடுக்குற ஃபினான்ஸ், மேக்ரோ ஃபினான்ஸ்னா பெரிய லெவல்ல கொடுக்குறது. ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறது. இது கவர்மெண்ட் ஃபண்டிங், நேஷனல் எஜுகேஷன் பட்ஜெட்ஸ்ல பண்றது. பட்ஜெட்டிங் அடுத்தது தெரியும். பட்ஜெட்டுங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? பட்ஜெட் பண்றது ஒரு ப்ராப்பரா ஒரு ஃபினான்ஸை வந்து அந்த இயர் மெயின்டைன் பண்ண முடியறது பட்ஜெட்னு சொல்றோம் இல்லையா? இதுல நம்ம லிபரல் வியூ, கன்சர்வேட்டிவ் வியூ, கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் 3 பார்த்திருப்போம். எஜுகேஷன் எப்படி இருக்கணும்? ஈக்குவாலிட்டி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், ட்ரெடிஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் பவர் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ற மாதிரி இருக்கிறது கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். அப்புறம் சிஸ்டம் அனாலிசிஸ்ங்கிறது எல்லாமே இன்டர்டிபெண்டா இருக்கு. அதான் சிஸ்டம் அனாலிசிஸ். ஓகேவா? எல்லாமேனா எதெல்லாம் எஜுகேஷனுக்கு தேவை எல்லாமே. ரேஷனல் சாய்ஸ் தியரின்றது நம்ம ப்ராப்பர் டிசிஷன் மேக்கிங் நம்ம எடுக்கிறோம். நம்ம எல்லா எல்லா பீப்புளும் அந்த ஒரு பவர் இருக்குன்றது சொல்றது ரேஷனல் சாய்ஸ். ஓகேவா? நம்ம எது கரெக்ட்னு பார்த்து எடுக்கிறோம். அது ரேஷனல் சாய்ஸ் தியரி. இது ஆடம் ஸ்மித். அந்த அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்தது யூனிட் 3 பர்சனாலிட்டி தியரிஸ் இருக்கு. இதுல லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ்ல நமக்கு நிறைய தியரிஸ் இருக்கும். ஓகேவா? அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்மண்ட் ஃப்ராய்டோட சைக்கோ அனாலிட்டிக் தியரி. இவர் அன்கான்ஷியஸ் மைண்ட் தான் எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள இருந்து அது நம்மள வந்து ஒரு மாதிரி கைட் பண்ணுது. நம்மள கைட் பண்ணுறது சொல்லிட்டு நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்லுவோம். அப்புறம் சைக்கோ செக்ஷுவல் ஸ்டேஜஸ் இருக்குல்ல, ஆனல், ஃபேலிக், அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ட்ரெய்ட் தியரி, கார்டன் ஆல்பர்ட்டோட தியரி. இது அந்த கார்டினல், சென்ட்ரல், செகண்டரி ட்ரெய்ட். அதுக்கப்புறம் இதுல வர ட்ரெய்ட் தியரி இந்த பெண்ணுன்னு சொல்லுவோம். சைக்கோட்டிசிசம், எக்ஸ்ட்ராவர்ஷன், நியூரோட்டிசிசம். அப்படின்னா என்ன? ஒண்ணு ஜாஸ்தி ஆகும்போது எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அது. நெக்ஸ்ட் ஹியூமானிஸ்டிக் தியரி கால் ராஜர்ஸ். இந்த ஹியூமானிஸ்டிக் வந்தாலே அங்க வந்து செல்ஃப் growthக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகேவா? பர்சனல் growthக்கு, செல்ஃப் கான்செப்ட், அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்டுன்றது மத்தவங்க நம்ம கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம காட்டுற ஒரு அன்பு. ஓகேவா? அப்புறம் டைப் தியரியில கால் ஜங்கோட தியரி. இதுல இன்ட்ரோவர்ஷன், எக்ஸ்ட்ராவர்ஷன், திங்கிங், ஃபீலிங், சென்சிங், இன்ட்யூஷன். அப்புறம் சாமட்டோ டைப் தியரியில வில்லியம் ஷெல்டன் இது. இல்ல எக்டோமார்ஃப், மீசோமார்ஃப், எண்டோமார்ஃப் சொல்லுவோம். ஒருத்தவங்க உருவத்தை வச்சு அவங்க பிஹேவியரை நம்ம சொல்றது, பர்சனாலிட்டியை சொல்றது. அப்புறம் ஃபோர் ஹியூமர் தியரிங்கிறது ஹிப்போக்ராட் சொல்றது. இவர் நம்ம உடம்புல இருக்க அந்த பாடி ஃப்ளூயிட் எப்படி நம்மள வந்து நம்ம பர்சனாலிட்டியை பண்ணுதுன்னு சொல்றாரு. சான்கியூன், கொலோரிக், மெலான்காலிக், பிளெக்மேட்டிக் சொல்றாரு. அப்புறம் கெஸ்டால்ட் தியரி எதையுமே முழுசா பார்க்கணுங்கிறது. கெஸ்டால்ட் ஹோலிஸ்டிக் பர்செப்ஷன் இருக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ் வந்து எரிக் எரிக்சன். இவர் 8 ஸ்டேஜஸ், ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நமக்குள்ள வர கான்ஃபிளிக்ட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்றாரு. அப்புறம் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நமக்கு இருக்கும். இதுல யூனிட்டரி தியரி, டூ ஃபேக்டர் தியரி ஸ்பியர்மேன், ட்ரையார்கிக் தியரிங்கிறது ராபர்ட் ஸ்டென்பர்க். எப்படி இருக்கு நம்ம தியரி அதான். நம்மளோட இன்டெலிஜென்ஸ் எப்படி வருது? சில இது சிங்கிளா இருக்கும், சில இது டபுளா வரும். மல்டி ஃபேக்டர் தாண்டெக் சொல்றாரு.
இல்ல சோசியல் கான்கிரீட் அண்ட் அப்டிராக்ட் இன்டெலிஜென்ஸ். மல்டிபிள் ஃபேக்டர் தியரிங்கிறது தஸ்டன் சொன்னது பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் பத்தி சொல்லியிருப்பாரு. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு கார்ட்னர் சொல்லியிருப்பாரு. ஸோ ஒன்று ரெண்டுல நிறைய இன்டெலிஜென்ஸ் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறார். லிங்குவிஸ்டிக், லாஜிக்கல், மேத்தமேட்டிக்கல், மியூசிக்கல். ஸோ டைவர்ஸா இருக்கும். ஒரு குழந்தை ஒண்ணுத்துல மட்டும் இல்லை, நிறைய நிறைய விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. அடுத்தது பிஹேவியரஸ் தியரியில கனெக்டிவிசம் தியரி சொல்றோம். இது தாண்டெக் சொன்னது. எப்படி அந்த எஸ்ஆர் கனெக்ஷன்ல கத்துக்கிறது. இதுல அவர் சொல்றதுல நமக்கு பிரைமரி சபார்டினேட் லாஸ் மொத்தம் 8 லா வரும். ஓகே, ரெடினஸ், எக்ஸசைஸ், எஃபெக்ட், இன்னும் அந்த சபார்டினேட் லாஸ் ஒரு 5 இருக்கும். அப்புறம் கிளாசிக்கல் கண்டிஷனிங் இவான் பாவ்லோது, அப்புறம் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் பிஎஃப் ஸ்கின்னருது. இது அசோசியேட்டிவ் லேர்னிங்கை பத்தி சொல்றது. இதுல ஃபுல்லா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வர்றது நமக்கு ஸ்கின்னருது. அதே மாதிரி இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன. அப்புறம் பிஹேவியரிசம் தியரி ஜான் வாட்சன் அப்சர்வபிள் பிஹேவியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி பசங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. அப்புறம் கான்டிகியூட்டி தியரி, கத்ரி தியரி, நம்ம ப்ராப்பரா நம்ம ஒரு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது ப்ராப்பரா லேர்னிங் அங்க நடக்கும்னு சொல்றாரு. அப்புறம் டிரைவ் ரிடக்ஷன் தியரி, நமக்கு தேவைப்படுற ஒண்ணு ரெடியூஸ் பண்ண நம்ம பண்றது டிரைவ் ரிடக்ஷன். அது கிளார்க் ஆல் சொல்றாரு. அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா வரும். அந்த ஹேபிட், ஸ்ட்ரென்த், டிரைவ், ஹோமியோஸ்டாசிஸ் நமக்கு ஏதோ ஒரு குறையுது உடம்புல, அதுக்கு நமக்கு ஒரு தேவை ஏற்படும் போது நம்ம பண்றது. அப்புறம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் கேக்னே சொல்லியிருப்பாரு. இது சிக்னல் லேர்னிங், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், ப்ராப்ளம் சால்விங், இதுல ஹையர் லெவல் ஆஃப் லேர்னிங். ஓகே. நெக்ஸ்ட் ஃபீல்டு தியரிங்கிறது குட்லவேன் அவர் சொல்லி எதனை எப்படி நமக்கு அந்த என்வாயன்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. ஓகேவா. அது நெக்ஸ்ட் இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் சோஷியல் காம்படன்சி அண்ட் சோஷியலைசேஷன் நம்ம பார்த்திருப்போம். இதுல கைடன்ஸ் நார்மலா இந்த சோஷியலைசேஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஜென்ரலா பார்த்து பண்ணுங்க. ஓகேவா. அடுத்தது கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இருக்கு. கைடன்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்க கவுன்சிலரோட ரோல் அங்க பெருசா இருக்கும். பட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரோல், ஏன்னா கவுன்சிலிங்ல நமக்கு டைரக்டிவ் கவுன்சிலிங், நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், எக்லெக்டிக் கவுன்சிலிங் மூணா பிரியும். இதுல டைரக்டிவ், நான் டைரக்டிவ், எக்லெக்டிக்னு பிரியும். ஸோ இதுல அடுத்தது அப்ரோச்சஸ் டு கவுன்சிலிங். இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஷனல் இமோட்டிவ் பிஹேவியர் தெரப்பி சொல்லுவோம். இது பண்றது ஆல்பர்ட் எலிஸ், அவர் தான் டெவலப் பண்ணுவாரு. இர்ரேஷனல் பிலீஃப்ஸ்ல நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை எப்படி எடுக்கிறோம் அது. ஓகேவா. அதுல ஹியூமானிஸ்டிக் அப்ரோச்ங்கிறது ஒரு அவங்கள பேச வச்சு அவங்க செல்ஃப் growth உணர வைக்கிறது, அவ்வளவு. அப்புறம் தியரிஸ் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கும். இதுல பிஹேவியரிஸ்டிக் கவுன்சிலிங், பிஹேவியரிஸ்டிக்னாலே அங்க வந்து நம்ம கரெக்டான ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பினால அவங்களோட பிரச்சனை என்னன்றதை கரெக்டா அவங்களையே புரிய வச்சு இது பண்றது. அதான் ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட்னா எது, அவங்கள பிலீஃப், கான்சிக்வன்ஸ், இது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏபிசி மாடல். ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட், பிலீஃப், கான்சிக்வன்ஸ். ஓகேவா. அப்புறம் ரியாலிட்டி தெரப்பின்னு சொல்லுவோம். இது வில்லியம் கிளாசர். இவர் எதுல கொடுக்குறாருன்னா சாய்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ப்ரெசன்ட் பிஹேவியர், ரியாலிட்டி தெரப்பின்னு சொல்லுவோம். இது வந்து வில்லியம் கிளாசர். ஓகேவா. அடுத்தது யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அது ஓகே. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் வரும். அதுல ப்ரீ சர்வீஸ்னா படிக்கிறதுக்கு முன்னாடி, இன் சர்வீஸ் படிக்கும் போது, இண்டக்ஷன் வேலையில சேர்ந்த உடனே பண்றது. அப்புறம் மேஜர் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் ஆன் டீச்சர் எஜுகேஷன் மட்டும் இதுல இருக்கும். டீச்சர் எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் நமக்கு தெரியும். அப்புறம் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1952, கோத்தாரி கமிஷன் 1964 to 66 வருது. நேஷனல் கமிஷன் ஆன் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர் டிபி சட்டோபாத்யாய கமிஷன் கூட சொல்லுவோம், 1983 to 85 வருது. ஓகேவா. ஃபோக்கஸ்ட் ஆன் எலிமெண்டரி அண்ட் செகண்டரி டீச்சரு. அப்புறம் நேஷனல் கமிஷன் ஆன் டீச்சர்ஸ் 1985 to 86ல வசந்த் சாத்தே. அப்புறம் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுல வருது. அடுத்தது ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி, யஷ்பால் கமிட்டி, இது எல்லாமே நேஷனல் கமிஷன் ஆன் டீச்சர் 2012ல என்ன பண்ணாங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் வெர்மா கமிஷன், அப்புறம் என்சிஎஃப்டிஇ வருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பா படிச்சுக்கோங்க. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் 2009ல வருது. இது சேர்மேன் வந்து டாக்டர் எல் ஆனந்த். அப்புறம் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி 2019ல வருது. அப்புறம் NEP 2020 வருது. அப்புறம் என்சிஎஃப்டியோட ஒரு கம்ப்ளீட் சம்மரி இதுல இருக்கும். இது ரிலீஸ் பண்ணது NCTE, நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். இயர் வந்து 2009. இது கண்டிப்பா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு பர்பஸ் டு ரிஃபார்ம் டீச்சர் எஜுகேஷன். விஷன் என்ன இதுக்குன்னா, டீச்சர் அஸ் அ ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஷனர், அதுதான் மெயின். இவங்க மெயினா கீ ஃபோக்கஸ் பண்ணது கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இன்டகிரேஷன் ஆஃப் தியரி, கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், ஐசிடி, ஜெண்டர் பேஸ். ஓகேவா. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அந்த NCFT பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகே. இதுல ஒரு 6 சாப்டர்ஸ் நமக்கு இருக்கும். இது கான்டெக்ஸ்ட், கரிக்குலம், டிரான்சாக்டிங் கரிக்குலம், இன் சர்வீஸ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் டீச்சர் எஜுகேட்டர்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்தது இந்த லெசன்ல நமக்கு இருக்கிறது நாலேஜ் பேஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் சொல்லுவோம். ஷூல்மேன் சொல்றது பிசிகே, பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பெடகாஜி அதை எப்படி நடத்துறோம், அந்த கண்டென்ட் தெரியணும், அது மூணுமே சேர்ந்தது இம்பார்ட்டன்ட். டெங்கன் லூக் இதுல என்ன சொல்றாரு? டெங்கன் லூக் இது வந்து டிபிஇ ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசிப்ளினரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். அப்புறம் ஏபர்மாஸ் சொல்றது டெக்னிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ், இமானிசிபேட்டரி நாலேஜ். இமானிசிபேட்டரி வந்தாலே இங்க சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கும். இது டிபிஇ, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏபர்மாஸ் இது டிபிஇ. அடுத்தது நமக்கு இதுல இருக்கிறது மாடல்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், பிஹேவியரிஸ்டிக் மாடல், காம்படன்சி பேஸ்டு மாடல், இன்குவைரி ஓரியன்டட் மாடல் 3 இருக்கும். ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சது தான் உங்களுக்கு இல்லையா? பிஹேவியரிஸ்டிக்னால ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், காம்படன்சி தான் அந்த ஸ்கில்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இன்குவைரி ஓரியன்டட்ல கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கும். அப்புறம் ஏஜென்சிஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல். இது டயட், எஸ்எஸ்ஏ பார்த்துக்குது, எஸ்சிஆர்டி, ஆர்எம்எஸ்ஏ, என்சிஆர்டி, என்சிடிஏ பார்த்துக்கோ. அடுத்தது இங்க என்சிஆர்டி எப்போ வந்துச்சு? 1961. என்சிடிஇ 1995ல ஸ்டாட்யூட்டரி பாடியா வருது. ஸ்டேட் சிஆர்டி வந்து 1988ல வருது. எஸ்பிடிஇ வந்து 1967ல வருது. டயட்டும் அதே மாதிரி என்இபி 1986க்கு அப்புறமா வந்தது. ஸோ டயட் வருது. அப்புறம் பிஆர்சிங்கிறது பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் 2001ல வருது. சிஆர்சிங்கிறது 2001ல வருது. ஓகேவா? ஸோ இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் எப்படி இருக்கணும், நம்ம இப்போ கண்டினியூஸ் டெவலப் பண்றதுக்கு, ஒரு டீச்சர் எஜுகேஷன் குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படும். அடுத்தது எப்படிலாம் இருக்கணும், செமினார், ஒர்க் ஷாப், சிம்போசியம், கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி நடத்தலாம். டீச்சிங் ஒரு ப்ரொஃபஷன், டீச்சிங் எத்திக்ஸ் நமக்கு அது மாதிரி கொஞ்சம் வரும். வெறும் குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் டீச்சர் நமக்கு அதில் இருக்கும். எதெல்லாம் வந்து டீச்சர் டெவலப்மெண்ட் நடக்க முடியாது, நமக்கு இன்ட்ரன்ஸா இருக்குன்னா சைக்கலாஜிக்கலா, பயாலாஜிக்கலா, சோஷியலா, டீச்சர் சில பேர் மாற தயாரா இருக்காதது அதெல்லாமும். ஸோ அந்த மாதிரி வந்து சப்ஜெக்டிவா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இனோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ்லாம் தேவைப்படுது. அடுத்தது யூனிட் 5 கரிக்குலம் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் கரிக்குலம்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சப்ஜெக்ட் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட், டீச்சர் சென்டர்ட், இன்டகிரேட்டட், டிரான்ஸ்டிசிப்ளினரி, மல்டி டிசிப்ளின். இந்த ஓவர்ட் எக்ஸ்பிளிசிட் ரிட்டன்னா அஃபிஷியல் கரிக்குலம், இடன் கோவர்ட் இம்ப்ளிசிட்னா அன்அஃபிஷியல் லெசன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபேண்டோம்னாலே மீடியா இருக்கும், ரிட்டாரிக்கல், சொசைட்டல், நல் கரிக்குலம். சில கரிக்குலம் நம்மளே விட்டுருவோம், வேண்டாம் இப்போதைக்கு. அப்புறம் கன்காமிட்டன்ட் கரிக்குலம்ங்கிறது ஃபேமிலில இருந்து நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது இதோட ஸ்டேஜஸ்ங்கிறது நீட்ஸ், ஆப்ஜெக்டிவ், கண்டென்ட், ஆர்கனைஸ் கண்டென்ட், எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்கனைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இவாலுவேஷன், பேலன்ஸ்டா இருக்கணும். அப்புறம் கரிக்குலம் டிசைனோட ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்கோப் இருக்கணும், இன்டகிரேஷன் இருக்கணும், சீக்வன்ஸ் இருக்கணும், ஆர்டிகுலேஷன், பேலன்ஸ், கண்டினியூட்டி. ஆர்டிகுலேஷனா எப்படி ஒரு லெசனே கண்டினியூவா இருக்கும்ல, அது வெர்டிக்கல், ஹாரிசான்டல். ஓகேவா? அப்புறம் மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறது டைலர் மாடல். டைலர் மாடல் எப்படி சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். ஓகே, அடுத்தது இல்டா டாபா மாடல், கிராஸ் ரூட் மாடலும் நம்ம சொல்லுவோம். டீச்சர் சென்டர்டா இருக்கும், டீச்சர் பண்ணுவாங்க, இண்டக்டிவா, ஸ்பெசிபிக் டு ஜென்ரல் இருக்கும். அடுத்தது குட்லாட் மாடல், வேல்யூ அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது வேல்யூ ஃபண்டட் நாலேஜ்னா ரிசர்ச்ல இருந்து வருது. கன்வென்ஷனல் விஸ்டம்ங்கிறது மற்றவங்க அதை 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 பத்தி தெரிஞ்சவங்க சொல்றது, ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்தையும் இன்புட் எடுத்து பண்ணணும். காக்னிட்டிவ் தாட் ப்ராசஸ், மென்டல் ப்ராசஸ் எப்படி நடக்குது. ஓகேவா? அடுத்தது ஐங்கின் டெவலப்மெண்ட் மாடலும் இதுவும் கரிக்குலம் டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது. வீலர் மாடல் சர்க்குலரா இருக்கும், சைக்கிளிக்கலா இருக்கும். ஓகேவா? எங்கன்னா பிரச்சனைனா திருப்பி நம்ம சரி பண்ணிட்டு வரலாம். எஸ்ஏஎல் மாடல் அதே மாதிரி கோல் டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், இவாலுவேஷன். இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. சிஸ்டமேட்டிக் கரிக்குலம் டெவலப்மெண்டா இருக்கும். அதர் கரிக்குலம் மாடல் கான்டெம்பரரி மாடல்னா இப்ப புதுசா வர்றது லேர்னர் சென்டர்டா இருக்கிறது. அடுத்தது அகாடமிக் டிசிப்ளின் மாடலுங்கிறது அகாடமிக் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், காம்படன்சி ஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், ஆக்டிவிட்டி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனாலே ஏதோ சொசைட்டல் சேஞ்ச் இருக்கும், இண்டிவிஜுவல் நீட்ஸ்னாலே பர்சனலைஸ்டா இருக்கும், அவுட்கம் பேஸ்ட், அவுட்கம் வச்சு நம்ம செட் பண்றது, இன்டர்வென்ஷன் மாடல் நடுவில் எதனா ஒரு சப்போர்ட் கொடுத்து பண்றதா இருக்கும். ஓகேவா? ஸோ கரிக்குலம் இவாலுவேஷனை பொறுத்தவரைக்கும் எப்படி பண்ணலாம்? ஒன்று ப்ராசஸ்ல பண்ணலாம், இல்லை கடைசியா ப்ராடக்ட்ல பண்ணலாம், இல்லை ப்ரோக்ராம் இவாலுவேஷன் ஓவராலா பண்ணலாம். எந்த அப்ரோச்சஸ்ல பண்ணலாம்னா, ஒன்று சயின்டிஃபிக் விஸ்ட் ஹியூமனிஸ்டிக்கா பண்ணலாம், டேட்டாவை கலெக்ட் பண்ணி பண்ணலாம், இல்லை பர்சனல் growth எடுத்து பண்ணலாம், இல்லை இன்ட்ரென்சிங்னா இன்டர்னல் திங்ஸ் பார்க்கலாம், இல்லை பே ஆஃப்னா எக்ஸ்டர்னல் திங்ஸ் பார்க்கலாம், ஆன்கோயிங்கா பார்க்கலாம், சம்மேட்டிவ் எண்ட்ல பார்க்கலாம். ஸோ மாடல்ஸ் அடுத்தது கரிக்குலம் டிசைன்ல இருக்க மாதிரி கரிக்குலம் இவாலுவேஷன் நமக்கு சில மாடல்ஸ் இருக்கும். டைலர் மாடல் ஃபர்ஸ்ட் இருக்கும், இது 1950ல பண்றாங்க. ஸோ அதேதான். அதுல வர்றதே தான் அது 4 ஸ்டெப் இருக்கும்.
ஸ்டேக்ஸ் மாடல் சொல்லுவோம். ரெஸ்பான்சிவ் மாடல். ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட இருந்துலாம் உங்ககிட்ட இன்புட் வாங்கி நம்ம பண்றது. இதுல தான் நம்ம கான்க்ரூவன்ஸ் கான்டிஜென்சி மாடல் இருக்கும். அப்புறம் ஸ்கிரிவன் கோல் ஃப்ரீ மாடல். இதுல பெருசா எதையும் முன்னாடி செட் பண்ண மாட்டாங்க. அது ஆன்கோயிங்ல நடக்கும்போது அந்த அவுட்கம் வச்சு பண்றது. அடுத்தது கிர்க் பேட்ரிக், டொனால்டு கிர்க் பேட்ரிக் 1959ல பண்றாரு. இவர் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் நடக்குதுன்னா அது எப்படி அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது, அதுல என்ன கத்துக்கிட்டாங்கன்னு பார்க்குது. இது ஒரு ரியாக்ஷன் லேர்னிங் பிஹேவியர் ரிசல்ட்ஸ் அவ்வளவு. ஓகேவா? ஸோ கரிக்குலம் சேஞ்ச் எதுக்கு தேவைப்படுது? கரிக்குலம் ரிசர்ச்னா என்ன? எதுக்கு தேவைப்படுது? அவ்வளோ கரிக்குலம் சேஞ்ச். அடுத்தது நமக்கு இருக்கிறது யூனிட் 6 ரிசர்ச் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் நிறைய படிச்சிருப்போம். ஸோ ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இண்டக்டிவ்னாலே ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல், டிடக்டிவ்னா ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். இதே தான் இங்கேயும் இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாசிட்டிவிசம், போஸ்ட் பாசிட்டிவிசம். பாசிட்டிவிசம்னாலே நம்ம எதெல்லாம் கண்ணில் பார்க்குறோம், எம்பிரிக்கல் எவிடன்ஸ் இருக்கும். போஸ்ட் பாசிட்டிவ்ல இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்டிவும் நம்ம கலந்துருக்கணும். அதுதான். இதுல குவான்டிடேட்டிவ் மட்டும் இருக்கும், இதுல குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரெண்டும் இருக்கும். அப்புறம் ரிசர்ச்சோட டிசைன் மெத்தடாலஜி, அப்புறம் சாம்பிளிங் பாப்புலேஷன், இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. மொத்தம் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி இருக்கும். அதோட தான் இங்க இருக்கு. ஓகேவா? கன்வீனியன்ட், ஜட்ஜ்மெண்டல், ஸ்னோபால். ரேண்டம்னா எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தா ரேண்டம். ஓகேவா? எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். இது நான் ப்ராபபிலிட்டி அவ்வளவுதான். மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச் குவாலிட்டேட்டிவ்னா கொஞ்சம் இமோஷன்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்றது, அதெல்லாம் குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ் வெறும் நியூமரிக்கலா கலெக்ட் பண்ணுது. மிக்சட்னா ரெண்டுமே இருக்கிறது. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா நம்ம ஒரு 2 வேரியபிள் வச்சு செக் பண்ணி நம்ம மேனிப்புலேஷன்லாம் பண்ண முடியும். டிஸ்கிரிப்டிவ்ல வெறும் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் பண்றோம். கேஸ் ஸ்டடி இன்டெப்த் கலெக்ட் பண்றோம். சர்வேயும் ஒரு குவான்டிடேட்டிவ். ஓகேவா? அதே தான் இங்க இருக்கு. அதே மாரி எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச் நடந்து போன விஷயம் எப்படி அதோட இம்பாக்ட் இப்ப கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். இதுலயும் காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். எக்ஸ்போஸ்ட்லயும். அதே மாரி கிரவுண்டட் தியரியும் என்ன பண்றோம்? போய் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தியரியே நம்ம பண்றோம். ஓகே, அதுதான் இங்க இருக்கு. அடுத்தது ஆக்ஷன் ரிசர்ச், கேஸ் ஸ்டடி, லாங்கிடியூட்னல். லாங்கிடியூட்னலா இன்னைக்கு கலெக்ட் பண்ணிட்டு 3 மந்த்ஸ் கழிச்சு கலெக்ட் பண்றது. எக்ஸ்டெண்டட் பீரியட். கிராஸ் செக்ஷனலா ஒரே ஷாட். ஹிஸ்டாரிக்கல்னு முடிஞ்சதை வச்சு பார்க்கறது. ஃபினாமினாலஜிக்கலா அப்போ வாழ்ந்திருக்கவங்கள வச்சு பார்க்கறது. அப்ளைட் ரிசர்ச் ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் சொல்யூஷன் தேடுறது. எக்ஸ்பிளனேட்டரி எதனால இது அந்த ரிலேஷன்ஷிப் காட்டுறது. எக்ஸ்ப்ளோரேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரேட்டரி சில இது வந்து அன்கிளியரா இருக்கும், நமக்கு புரியாம இருக்கும். அதனால அதை போய் கரெக்டா தேடி அதை நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம். இதுல இருந்து நமக்கு கன்க்ளூஷன் வராது, அதுக்கப்புறம் வேற ரிசர்ச் பண்ணி தான் கன்க்ளூஷன் கண்டுபிடிப்போம். பட் அது என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக பண்றது எக்ஸ்ப்ளோரேட்டரி. இதே மாதிரி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா படிச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம்னா அந்த புக்கை பத்தினது எப்படி இருக்குன்றது, இல்ல புக்கோட வெளி விஷயம்லாம் எப்படி இருக்கு, அது அவங்க தான் எழுதுனாங்களான்னு பாக்குறது. இன்டர்னல் கிரிட்டிசிசம் அதுல இருக்கிற மீனிங்லாம் சரியான்னு பாக்குறது. அப்புறம் டேட்டா கலெக்ஷன், டேட்டா அனாலிசிஸ். இதுல அந்த ஸ்கேல்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ ஸ்கேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இந்த ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வரும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வரும். சம்டைம்ஸ் சில ஷிப்ஸ்க்கு கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா? நீங்க படிக்கவே இல்லைன்னா இட்ஸ் ஓகே, விட்டுருங்க. படிச்சிருந்தா ஒரு ரெஃபரன்ஸ் பாத்துருங்க. நாமினல்னா கேட்டகரிஸ்ல இருக்கு, இது ஆர்டரா இருக்கும். ரேங்கிங் வரும். இதுல ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இருக்கும், இல்ல 0 இருக்கும். அவ்வளவுதான். அப்புறம் நல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ். நல்லுனா எஃபெக்ட் ஏற்படல, இது ஏற்பட்டிருக்கு. அப்புறம் டேட்டா கலெக்ஷன், டேட்டா அனாலிசிஸ் கொஞ்சம். அப்புறமா சென்ட்ரல் டெண்டன்சி, இது கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வர்றது. மீன், மீடியன், மோடு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்புறம் டி வேல்யூனா என்ன, ப்ராபபிலிட்டி வேல்யூ, கிரிட்டிக்கல் வேல்யூனா என்ன. கிரிட்டிக்கல் வேல்யூனா நம்ம நல்ல ஹைப்போதசிஸ் ரிஜெக்ட் பண்ணுமா, அக்செப்ட் பண்ணுமா, நமக்கு ஹெல்ப் பண்றது இதெல்லாம். அப்புறம் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நம்ம எப்பயும் 5% லெவல் செட் பண்ணுவோம். ஏன்னா அந்த எதுக்கு செட் பண்றோம்னா அந்த ட்ரூ நல்ல ஹைப்போதசிஸ் ரிஜெக்ட் பண்ணுமா வேணாமான்ற இடத்துல. ஓகேவா? அடுத்தது ஹைப்போதசிஸ் டெஸ்டிங். டைப் 1 எரர், டைப் 2 எரர் வரும். அப்புறம் பிளஜியரிசம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு இருக்கும். அப்புறம் ரிலையபிலிட்டி, வேலிடிட்டிக்கு கொஞ்சம் டைப்ஸ் இருக்கும். ரிலையபிலிட்டினாலே கன்சிஸ்டன்சி, வேலிடிட்டினா அக்யூரசி. ஸோ ரிலையபிலிட்டியோட டைப்ஸ் கொஞ்சம் டெஸ்ட், ரீடெஸ்ட், இன்டரேட்டர், பேரலல் ஃபார்ம், இன்டர்னல் கன்சிஸ்டன்சி. அப்புறம் வேலிடிட்டினா இதோட டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டென்ட், கன்ஸ்ட்ரக்ட், கிரைட்டீரியன். எப்படி நம்ம அந்த டூல்ஸ்லாம் ப்ராப்பரா செட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கறது. ஓகேவா? அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட், என்பிசி கர்வ், நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா இப்படி இருந்தால் தான் அது நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ்னு சொல்லுவோம். யூனி மாடல் ஒரு பீக் இருக்கணும், சிமெட்ரிக்கலா இருக்கும். மீன், மீடியன், மோடு ஒன்னா இருக்கணும். ஏசிம்ப்டட்டிக்னா இந்த இடத்துல ஓலா இருக்கும், ஜாயிண்டா இருக்காது. ஸ்கியூனஸ் இம்பார்ட்டன்ட். கர்டசிஸ், ஏரியா அண்டர் த கர்வ்,
ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்? இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு இம்பார்ட்டன்ட். பேப்பர் 2க்கு 68, 95, 99% இருக்கும். எந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்னா, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல. இந்த ஸ்க்யூனஸ் அதே மாரி பாசிட்டிவ் ஸ்க்யூ, நெகட்டிவ் ஸ்க்யூன்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து சரியா இல்ல. ஒண்ணு ஒரு பக்கமா டெய்ல் ஜாயின், ஒரு பக்கமா இருந்தா அத நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ் சொல்லுவோம். அதே மாரி கர்டஸஸ்ங்கிறது அந்த பீக் ஒண்ணு குட்டியா இருக்கும், இல்ல பெருசா இருக்கும். அத தான் நம்ம சொல்றோம். ஈக்குவல் டூ 3யா இருந்தா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். கிரேட்டர் தென் 3யா இருந்தா லெப்டோகர்டிக், ஸ்மாலர் தென். இது 2 பாயிண்ட்ல கூட சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாராமெட்ரிக், நார்மல் நான் பாராமெட்ரிக்னா கரெக்ட்டான நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இதுக்கு Z டெஸ்ட், T டெஸ்ட், F டெஸ்ட், பியர்சன் கோரிலேஷன். நான் பாராமெட்ரிக்னா சரியா இருக்காது. கை ஸ்கொயர், மேன் ஒயிட்னி, வில்காக்சன் சைன் ரேங்க் டெஸ்ட், குருஸ்கல் வேலி, ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன் இதெல்லாம் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். ஓகேவா? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா அது பாராமெட்ரிக். ஓகே, இது இன்டர்வல் அண்ட் ரேஷியோ ஸ்கேல் இதுல ஒர்க் ஆகும். ஓகே, இது நாமினல் அண்ட் ஆர்டினல் ஸ்கேல் தான் இதுல ஒர்க் ஆகும். இது நாமினல், ஆர்டினல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இதுல எல்லாமே டேபிள். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், Z டெஸ்ட்னா என்ன, T டெஸ்ட்னா என்ன, அப்புறம் அது அனோவானா என்ன, பியர்சன் கோரிலேஷன், ஸ்பியர்மேன் கோரிலேஷன், கை ஸ்கொயர். அப்புறம் குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட். திமாட்டிக் அனாலிசிஸ்னா எல்லாரும் சொல்றதுல இருந்து ஒரு காமன் தீம்ஸ் எடுத்து பண்றது. கண்டென்ட்னா சில விஷயம் அடிக்கடி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரீக்வன்சி பார்க்கறது. நெரேட்டிவ் அவங்க ஸ்டோரியா சொல்றத நம்ம பண்றது. மிக்சட் மெத்தடுங்கிறது ரெண்டுமே சேர்த்து பண்றது. சீக்வென்ஷியல் எக்ஸ்பிளனேட்டரின்னு சொல்றது குவான்டிடேட்டிவ் பண்ணிட்டு குவாலிட்டேட்டிவ். சீக்வென்ஷியல் எக்ஸ்ப்ளோரேட்டர்னா குவாலிட்டேட்டிவ் பண்ணிட்டு குவான்டிடேட்டிவ். கன்கரண்ட்னா ரெண்டுமே சேர்த்து பண்றது. கன்கரண்ட் எம்பெடட்னா ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு இருக்கிறது. டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ்னா கைடட் பை தியரி. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்கறது யூனிட் 7 பெடகாஜி, ஆண்ட்ரகாஜி அண்ட் அசஸ்மெண்ட். பெடகாஜி நமக்கு தெரியும், சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தருது. ஆண்ட்ரகாஜி அடல்ட்ஸ்க்கு சொல்லி தருது. மெயினா இது மால்கம் நாவல் சொன்னது. கிரிட்டிக்கல் பெடகாஜி எதனா ஒரு சோஷியல் திங் நமக்கு ஏதோ நடக்கும்போது நம்ம அவேர் பண்ணணும், பசங்களுக்கு புரியணும். அதை பாலோ ஃப்ரையர் சொன்னது. இதுல நமக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர் இருக்கு. காக்னிட்டிவ்னாலே நாலேஜ், மென்டல் ஸ்கில். அஃபெக்டிவ்னா ஆட்டிடியூட், இமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. பிசிக்கல் ஸ்கில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது. அதோட ஸ்டெப்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் நமக்கு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் நமக்கு இருக்கு. மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் லெவல். ஓகே, இது கொஞ்சம் தெரியும். ஹெர்பர்ட், மோரிசன், ஹண்ட். இது கொஞ்சம் ஓகேவா? அதே மாதிரி நமக்கு ஸ்டெப்புன்னு சம்டைம்ஸ் இப்படி கூட கேட்பாங்க. ஸ்கோப்பு, சின்டெக்ஸ், சோஷியல் சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம், இவாலுவேஷன் இப்படியும் கேட்பாங்க. இல்லைன்னா இந்த சின்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டெப்பும் கேட்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டெப்ஸும் நமக்கு வரும். ஸோ அதை கொஞ்சம் என்னன்னு பார்த்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. அடுத்தது அசஸ்மெண்ட் நமக்கு தெரியும். ஃபார்மேட்டிவ்னா ஆன்கோயிங், சம்மேட்டிவ்னா எண்டில் பண்ணுறது, டயக்னாஸ்டிக் ஒரு குழந்தையோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ்க்காக, இப்சேட்டிவ்னா அந்த குழந்தையதே பாஸ்ட் மார்க்கோட பார்க்குது, ஆத்தென்டிக்னா ரியல் வேர்ல்டோட கனெக்ட் ஆகுதா பசங்களுது, பர்ஃபார்மன்ஸ்னா ஏதோட ப்ராக்டிக்கல் டாஸ்க் இருக்கும். பெடகாஜியோட அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும்னா போர்ட்ஃபோலியோ பார்ப்போம், இல்லை அதான் போர்ட்ஃபோலியோ பார்ப்போம். அதில் என்னென்ன இருக்குன்னா ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ, டிஸ்பிளே, அசஸ்மெண்ட், growth, ரிஃப்ளெக்டிவ், டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு. ஷோகேஸ் போர்ட்ஃபோலியோன்னு பசங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் சொல்லுவோம். அவங்களே எழுதுது, டீச்சரும் எழுதலாம், பசங்களும் எழுதுவாங்க. அவங்களுக்கு அவங்க என்ன ரிஃப்ளெக்ட் பண்றாங்கன்னு எழுதுறது. இதுல டைப்ஸ் இருக்கு: லேர்னிங், டீச்சிங், பர்சனல், கிரிட்டிக்கல் இன்சிடென்ட், டயலாக், ஃபீல்ட் அண்ட் கிளினிக்கல். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூப்ரிக்ஸ்ங்கிறது இது ஸ்கோரிங் கைடு மாதிரி. எதனா ஒரு பசங்க எஸ்ஏனா அதுக்கு மார்க் போடுறது, அவ்வளவுதான். அனாலிட்டிக் ரூப்ரிக்னு சொல்றோம். அடுத்தது ஹோலிஸ்டிக் ரூப்ரிக்னு சொல்றோம். அப்புறம் செக்லிஸ்ட் ரூப்ரிக், டெவலப்மெண்டல் ரூப்ரிக், சிங்கிள் பாயிண்ட் ரூப்ரிக். அப்புறம் காம்படன்சி பேஸ்ட் எவாலுவேஷன் சொல்றோம். காம்படன்சினா ஸ்கில் இருக்கும். இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ்ல டீச்சர் லேர்னரோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். இந்த இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ்ல வர்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிளாண்டர் அண்ட் கேலோவே இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் இது எல்லா தடவையும் எக்ஸாம்ல கேட்கறது. இந்த ஃபிளாண்டர் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் இந்த வேர்பல் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறது. கேலோவே வந்து வேர்பலோட சேர்த்து அந்த கிளாஸ் ரூம் பிஹேவியர் நான் வேர்பலையும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓவராலா பாக்குறது, கிளாஸ் ரூம் பிஹேவியர், கிளைமேட் எப்படி இருக்கு, பசங்க எப்படி நான் வேர்பலா ஒரு டீச்சர் எப்படி கிளாஸ்ல பிஹேவ் பண்றாங்க, இதுல டீச்சர் டாக் என்ன, இதுல ஸ்டூடெண்ட் டாக், சைலன்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன் இருக்கு. இதுல எல்லாமே இருக்கு. அதே மாதிரி 10x10 மேட்ரிக்ஸ்ல இருக்கும் ஃபிளாண்டர்து. ஓகேவா? இதுதான் இது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. மொத்தம் 10 இருக்கும். டீச்சர் டாக்ல இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் 4. டீச்சர் இன்டைரக்டா பசங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இது டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது 3. பியூப்பிள் டாக் ரெஸ்பான்ஸ் 1. இனிஷியேஷன் டீச்சருக்கு குழந்தைங்களே எதனா ஒன்று கேட்கறது. கடைசியில சைலன்ஸ் ஆர் கன்ஃபியூஷன். இது ஃபிளாண்டரோட இன்டராக்ஷன் அனாலிசிஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது இதுல நமக்கு ஸ்டடி ஸ்டேட் செல், கண்டென்ட் கிராஸ் செல், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டகிரேட்டிவ் செல், விஷியஸ் செல்ஸ்னு சொல்லி இது ஒண்ணுமே இல்லை அங்க. இப்போ ஒரு டீச்சர் அங்க கிளாஸ்ல பண்றதை பார்த்து அங்க உட்கார்ந்து அந்த எழுதுவாங்க கட 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 கடன்ட்டு.
அவங்க 3 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த மார்க் இதுக்கு ஏத்த மாரி போட்டுட்டே வருவாங்க. 1, 3, 5ன்னு போட்டே வருவாங்க. அதுக்கப்புறமா அந்த 10x10 மேட்ரிக்ஸ்ல இந்த முதல் 2 எடுத்து 1, 3 அடுத்த 2 எடுத்து 3, 5 அந்த மாரி மேட்ரிக்ஸ வந்து அந்த இடத்துல குறிச்சிடுவாங்க. ஓகேவா? அந்த மாரி குறிக்கும்போது நமக்கு சில இடத்துல ஜாஸ்தி இருக்கும். அத பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும். ஒரு டீச்சர் ஒரு இன்டராக்ஷன் ஜாஸ்தி இருக்கா, பசங்களது ஜாஸ்தி இருக்கா? அதுதான் இது. ஓகேவா? அடுத்து சார்லஸ் கேலோவேய பொறுத்தவரைக்கும் எப்படி அந்த டீச்சர் வந்து அந்த டைரக்ட்க்கு எப்படி அந்த நான் வெர்பலா அவங்க பிஹேவ் பண்றாங்க அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் டீச்சர் இவாலுவேஷன் கிரைட்டீரியால நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட், ப்ராசஸ், ப்ரிசேஜ்ன்னு இருக்கும். டீச்சரோட அட்ரிபியூட், ப்ராசஸ்னா அவங்க பண்ற மெத்தட் வர அவுட்கம். அடுத்தது நமக்கு இருக்கிறது யூனிட் 8 எஜுகேஷனல் டெக்னாலஜி. இந்த சாப்டர் நமக்கு ஐசிடி மாதிரியே தான். இதுல நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. ஓகேவா? இதுல நமக்கு அந்த சிஸ்டம் அப்ரோச்னு வரும். இந்த சிஸ்டம் அப்ரோச்ல எப்படி வந்து இது தெரிஞ்சுக்கோங்க. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக், என்வாயன்மெண்ட். எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளான் பண்ணி, டிசைன் பண்ணி, இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இவாலுவேட் பண்றது. அது சிஸ்டம்ஸ் அப்ரோச்னு சொல்றோம். இது அடுத்தது சிஸ்டமேட்டிக் பிளானிங். இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் மாடல்ஸ் நமக்கு இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆடி மாடல். ஆடியோட ஃபுல் நேம் தெரிஞ்சுக்கோங்க. அனலைஸ், டிசைன், டெவலப், இம்ப்ளிமெண்ட், இவாலுவேட். அப்புறம் டிக்கன் கேரே மாடல்ல சிஸ்டமேட்டிக் இன்டகிரேஷன் மாடல் இருக்கும். அப்புறம் கேக்னே மாடல்ல அதே மாதிரி எப்படி 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இதுல டீச்சர் எப்படி ஒரு கிளாஸ்ல ஒரு கண்டென்ட் கரெக்டா கொண்டு போகணும். அஷ்யூர் மாடல்ல கண்டிப்பா மீடியாவோட இன்டகிரேஷன் இருக்கும். அனலைஸ், ஸ்டேட், செலக்ட் மீடியா, யூஸ் மீடியா, ரெக்வயர் அண்ட் இவாலுவேட். அவ்வளவுதான். 5E மாடல் கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ் லேர்னிங், ஈவன் இன்கொயரி பேஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. எங்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், இலாபரேட், இவாலுவேட். இதுல அப்புறம் மேசன் டெக்னிக் நமக்கு இருக்கும். இவர் வந்து நெரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, பசங்களை அவங்களே சொல்ல வைக்கிறது, நேச்சர் ஸ்டடி, லிவிங் புக்ஸ். ஒரு புக்கு பார்க்கும்போது குழந்தைங்க இமேஜினேஷன் வளர்ற மாதிரி இருக்கணும். ஒரு பிக்சரை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி அவன் அழகா சொல்ல வர்றது. ஸ்கெடியூல்டு ஃப்ரீ டைம்னா குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கொடுக்கணும், அவங்க கிரியேட்டிவிட்டி வளரன்னு சொல்றாரு. அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் இன் எஜுகேஷன்ல கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், கம்ப்யூட்டர் எய்டட் லேர்னிங், கம்ப்யூட்டர் பேஸ்ட் ட்ரைனிங், கம்ப்யூட்டர் மேனேஜ் லேர்னிங் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் மோட்ஸ் ஆஃப் இ லேர்னிங்ல பிளெண்டட் அண்ட் ஹைபிரிட் தெரிஞ்சுக்கணும். பிளெண்டட்ன்றது ரெண்டுமே இருக்கு. ஒரு கண்டென்ட்டுக்கு டீச்சர் கிளாஸ் ரூம்ல கிளாஸும் காட்டுவாங்க, ஆன்லைன்ல வீடியோவும் காட்டுவாங்க. ஹைபிரிட்ங்கிறது ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கும். ஓகேவா? சிங்க்ரனஸ்ங்கிறது ரியல் டைம்ல இருக்கும், ஏசின்க்ரனஸ் ரியல் டைம்ல இருக்காது. அப்புறம் வெப் 2.0ங்கிறது இப்ப இருக்கிறது. வெப் 1.0 ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸ்டாட்டிக் ரீட் ஒன்லியா இருக்கும். வெப் 2.0 இன்ட்ராக்ஷன் இருக்கும். வெப் 3.0 இன்டெலிஜென்ட் ஏஐ ட்ரிவன். ஓகேவா? ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் கண்டென்ட் அதுதான். மூக்குங்கிறது நமக்கு தெரியும், மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இ இன்க்ளூஷனுங்கிறது எல்லாமே டிஜிட்டல் அக்சசிபிலிட்டி எல்லாருக்கும் கிடைக்கணும். இ லேர்னிங்கோட எத்திக்ஸ் எப்படி இருக்கணும். ஓகேவா? அதுதான். அடுத்தது நமக்கு இருக்கிறது லைசன்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம எதனா மத்தவங்க கண்டென்ட் யூஸ் பண்ணா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை கொடுத்துடுறோம். எப்படி ரிசர்ச்ல பிளஜரிசம் சொல்றோம் அந்த மாதிரி தான். அதுல நமக்கு இந்த 6 இருக்கு. இது 6ம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த எஸ்ஏனா ஷேர் லைக் அதே மாதிரி ஷேர் பண்ணும். நோ டெரிவேட்டிவ்ஸ்னா எந்த சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. நான் கமர்ஷியல் என்சினா கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுல இன்னொன்னு சிசி ஜீரோன்னு கூட சொல்றாங்க. ஜீரோங்கிறது என்ன வேணா பண்ணலாம். அதுவும் ஓகேவா? அதுவும் தெரிஞ்சுக்கணும். சிசி ஜீரோன்னு ஒன்னு யூஸ் பண்றாங்க. அடுத்தது ஐசிடி இன் இவாலுவேஷன் அண்ட் ரிசர்ச். அப்புறம் இ போர்ட்ஃபோலியோ, ஐசிடி ஃபார் ரிசர்ச், அசஸ்மெண்ட் டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மூக்கு, எல்எம்எஸ், மூக் கோர்சஸ், கோர்சரா, எடெக்ஸ், ஃபியூச்சர் லேர்ன் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எல்எம்எஸ்னாலே மூடில், பிளாக் போர்ட், கூகுள் கிளாஸ் ரூம், கேன்வாஸ், எட்மோடோ இது எல்லாமே எல்எம்எஸ்ல வர்றது. மூக்குங்கிறது ஓவராலா இன்டர்நெட் இருந்தாலும் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். எல்எம்எஸ்ங்கிறது அது தனியா ஒரு செட்டப், ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள பண்றது. அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும். பசங்க என்ன படிக்கிறாங்க அது எல்லாமே பார்க்கும். அடுத்தது நமக்கு இருக்கிறது யூனிட் 9 எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். மேனேஜ்மெண்ட் பெருசு, அவங்க சொல்றது அட்மினிஸ்ட்ரேஷன் டே டு டேவா பண்றது அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? அதே மாதிரி பியூரோக்ராசின்னு வந்தா இங்க மேக்ஸ் வெப்பர் இருக்கும். இது ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், சிஸ்டமேட்டிக்கா நடக்கிறத தான் பியூரோக்ராசின்னு சொல்றோம். இது மேக்ஸ் வெப்பர் பண்ணது. ஓகேவா? நெக்ஸ்ட் போஸ்ட் காப்னு சொல்றோம். போஸ்ட் காப் எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் நடக்குது. பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங், ரிப்போர்ட்டிங், பட்ஜெட்டிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் சிபிஎம் அண்ட் பர்ட் மெத்தட் சொல்லுவோம். எது வந்து இருக்கிறதுலே டைம் நிறைய ஆகும், ஷார்ட்டஸ்ட்னு சொல்லுவோம் இது ஆக்சுவலா. ஓகேவா? பட் எது வந்து டைம் அதிகமாகும்னு பார்த்து எடுக்கிறது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்னு சொல்றது. ஓகேவா? அடுத்தது பர்ட் டெவலப் பண்றது 1950s. இது சிபிஎம்.
ஓகேவா? இதே மாரி இதுல கண்ட்ரோல் ஆஃப் டைம் இருக்கும். இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட் அண்ட் டைம் 2மே சிபிஎம்ல நமக்கு இருக்கும். PERT வந்து ஈவென்ட் ஓரியன்டடா இருக்கும். இது ஆக்டிவிட்டி ஓரியன்டடா இருக்கும். இது 3 டைம் எஸ்டிமேட் இருக்கும். பெசிமிஸ்டிக், மோஸ்ட் லைக்லி, ஆப்டிமிஸ்டிக். இது ஒரு டைம் எஸ்டிமேஷன் தான் இருக்கும் சிபிஎம் பொறுத்தவரைக்கும். அப்புறம் SWOT அனாலிசிஸ்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் டெய்லரிசம் வந்து ஃப்ரெட்ரிக் டெய்லர் சொன்னது, இவர் எந்த டாஸ்க்கும் சின்னதா அது பிரேக் பண்ணிட்டு பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவார். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும், ஒர்க்கர்ஸை ட்ரெயின் பண்றது இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. அப்புறம் ஹியூமன் ரிலேஷன் அப்ரோச் பொறுத்தவரைக்கும் எல்டோன் மேயோ சொன்னது இது. எல்டோன் மேயோ தான் ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன் அப்ரோச்னு சொல்றோம். இதுல ப்ரொடக்டிவிட்டி எப்ப இம்ப்ரூவ் ஆகும்னா ப்ராப்பரா அட்டென்ஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் ஒர்க்கர்ஸுக்குன்னு சொல்றாரு. அதான் ஆத்தோன் எஃபெக்ட். ஒருத்தவங்களை வந்து நம்ம கவனிக்கிறோம் போது அந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஆர்கனைசேஷன் கம்ப்ளைண்ட்ஸ்னா அதுல இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்கு, அவங்க ரூல்ஸ் என்ன, லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் அதே மாதிரி ஆட்டோக்ராட்டிக், டெமோக்ராட்டிக், லைசிஸ்ஃபெரி, டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்சாக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டோக்ராட்டிக்னா அவங்க தான் எல்லாமே. ஓகேவா? டெமோக்ராட்டிக்னா எல்லாரையும் ஈக்குவலா பாதிக்குது. லைசஸ் ஃபெரிங்கிறது இன்னும் எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்து அவங்களே டிசிஷன் எடுக்க வைக்கிறது ஒர்க்கர்ஸ. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் தான் இருக்கிறதுல பெஸ்ட் லீடரா இருப்பா. அவர் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணுவாரு, மோட்டிவேட் பண்ணி வேலை வாங்குவாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷனல். டிரான்சாக்ஷனல் லீடர் வந்து நிறைய பண்ணி ரிவார்ட்ஸ் கரெக்டா கொடுப்பாரு. ஆனா டாஸ்க் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்றது டிரான்சாக்ஷனல் லீடர்ஸ். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரிவார்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாரு. கல்ச்சர் பேஸ்டு, கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி சைக்கோ டைனமிக்னு நமக்குள்ள அந்த அன்கான்ஷியஸ் டிரைவ்ஸ் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். பர்சனல் மேக்னெட்டிசம், எனர்ஜி, அவங்களோட விஷனை கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இங்க டாஸ்க் எல்லாம் கிடையாது. அவங்க அவங்க கொஞ்சம் அவங்க கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அதான். அடுத்தது மாடல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா மாடல்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, இதுல ஒரு 5 மாடல் இருக்கும். எல்லாம் important. இந்த பிளேக் அண்ட் மவுண்டன் மாடலுங்கிறது லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா கன்சர்ன் ஃபார் பீப்புள் அண்ட் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கும். இல்ல 5 பிரியும். இது 9x9 இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கும். அது எப்படி அங்க பிளேஸ் ஆயிருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி இம்பவரிஷ், கண்ட்ரி கிளப், டாஸ்க், மிடில் ஆஃப் த ரோட், டீம்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல ரெண்டுத்தையுமே கண்டுக்காதது, ப்ரொடக்ஷனையும் சரி பீப்புளையும் கண்டுக்காதது இந்த இம்பவரிஷ்ட்னு சொல்லுவோம். பீப்புளை ஃபோக்கஸ் பண்றது ப்ரொடக்ஷன், கண்ட்ரி கிளப்னு சொல்லுவோம். டாஸ்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது ப்ரொடக்ஷன், லோ பீப்புள்னா 9,1 டாஸ்க்னு சொல்லுவோம். மிடில்னா ரெண்டுத்தையுமே மாடரேட்டா இருக்கிறது. டீம்ங்கிறது ரெண்டுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது டீம். அடுத்தது ஃபீல்டர் கான்டிஜென்சி மாடல். ஃப்ரெட் ஃபீல்டர் பண்ணது. இவரோட லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து அவர் அந்த சமயத்துல அவர் எப்படி பண்ணுறாரு எல்லாத்தையும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ டாஸ்க் ஓரியன்டா இருப்பாரு, டாஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணி. ரிலேஷன்ஷிப் ஓரியன்டா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அந்த சிச்சுவேஷன் அந்த அவருக்கு எல்லாமே ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா அந்த டாஸ்க்கை ப்ராப்பரா பண்ணுவாரு. இதுல தான் நமக்கு எல்பிசி ஸ்கேல் வரும். ஃபீல்டர் கான்டிஜென்சி மாடல்ல மறக்காதீங்க. லீஸ்ட் ப்ரிஃபர்ட் கோவொர்க்கர் அவரு குறிப்பாரு. அதுல ஐஎல்பிசி வந்துச்சுன்னா அவர் அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சிருக்கிறாரு. ஸோ ரிலேஷன்ஷிப் ஓரியன்டா இருக்காரு லீடர். லோ எல்பிசி வந்தா டாஸ்க் ஓரியன்ட். அவர் கரெக்டா அவரோட ஸ்டைல வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஹேண்டில் பண்றது இம்பார்ட்டன்ட். அடுத்தது 3D லீடர்ஷிப் மாடல் சொல்றோம். இது பில் ரீடின்னு சொல்றது. இதுல டாஸ்க், ரிலேஷன்ஷிப் ரெண்டும் இன்டகிரேட்டட் அந்தந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்றது இது. நெக்ஸ்ட் அர்சி அண்ட் பிளான்ச்சர்ட் மாடல். இதை சிச்சுவேஷன் லீடர்ஷிப் மாடல்னு நம்ம சொல்லுவோம். இது இன்னொன்னு என்னன்னா இதுல இருக்கிற ஃபாலோவர்ஸோட அவங்க ரெடினஸுக்கு ஏத்த மாதிரி அவர் பண்றது. காம்படன்சி அந்த கமிட்மெண்ட், அந்த ஃபாலோவர்ஸோட ரெடினஸ், அதுதான் இது. R1, R2, R3, R4ன்னு சொல்லுவோம். லோ, மாடரேட், ஹை, வெரி. அதை தான் டெல்லிங், செல்லிங், பார்ட்டிசிபேட்டிங், டெலிகேட்டிங் சொல்லுவோம். அந்த அவங்களோட சில பேர் காம்படன்சி நல்லா இருக்கும், கமிட்மெண்ட் கம்மியா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு லீடர் அதை அவங்கள மேனேஜ் பண்ணணும்னு சொல்றாரு. அப்புறம் லீடர் மெம்பர் எக்ஸ்சேஞ்ச் தியரிங்கிறது ஒரு ஒரு லீடருக்கு எந்த அளவுக்கு இந்த இன் குரூப்னா அவருக்குன்னு பிடிச்சது, அவரோட ட்ரஸ்ட்டுக்கு உரியவங்க, அவங்க நிறைய சப்போர்ட் பண்றவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க. லோ குவாலிட்டிங்கிறது லிமிட்டட் ட்ரஸ்ட், ஃபார்மல் இன்ட்ராக்ஷன் மட்டும் பண்ணுவாங்க ஒரு சில பீப்புள் கிட்ட. அந்த மாதிரி இருக்கிறது அவுட் குரூப்னு சொல்றோம் நம்ம. முக்காவாசி அந்த இன் குரூப்ல நிறைய பேருக்கு இருக்கும்போது ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அந்த இடம் நல்லா இருக்கும்னு சொல்றாரு. இதுல வர்றது ரோல் டேக்கிங், ரோல் மேக்கிங், ரோல் ருட்டனைசேஷன் 3 சொல்லுவோம். அடுத்தது குவாலிட்டி அம்ரல்லான்னு ஒன்று இருக்கும். அதுல அந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா ஓவரால் பண்றது. குவாலிட்டி அஷூரன்ஸுங்கிறது ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம், பண்ணும்போதே ஃபோக்கஸ் பண்றோம். குவாலிட்டி கண்ட்ரோலுங்கிறது ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்தது இதை சொன்னது எட்வர்ட் டெம்மிங். இந்த பிடிசிஏ சைக்கிள் சொல்லுவோம். பிளான், டூ, செக், ஆக்ட். 6 சிக்மாங்கிறது என்னன்னா ஒரு குவாலிட்டி தான். எப்படி அந்த ப்ராசஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி டிஃபெக்ட்ஸை கம்மி பண்ணணுன்றது 6 சிக்மாங்கிறது. இது பில் ஸ்மித் அண்ட் மைக்கேல் ஆரி பண்றது. ஃபர்ஸ்ட் வந்தது. 2 மெயின் மெத்தடாலஜிஸ். 6 சிக்மானாலே ஒரு குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் தான். இதுல டிமைக்குன்னு சொல்றோம், டிஎம்ஏடிவின்னு சொல்லுவோம். இது எக்ஸிஸ்டிங்கா ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதை சரி பண்ண வர்றது டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல்.
ஓகேவா? டிஎம்ஏடிவிங்கிறது ஒரு புது ப்ராசஸ நம்ம பண்றோம். டிஃபைன், மெஷர், அனலைஸ், டிசைன், வெரிஃபை. ஓகேவா? நெக்ஸ்ட் குவாலிட்டி குரூஸ்ன்னு இருக்காங்க. இதுல எனக்கு வால்டர் ஷிவார்ட் இது படிச்சிருப்போம். இவர் தான் ஃபர்ஸ்ட் வரும் பண்ணுவாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் பிடிசிஏ சைக்கிள்லாம் வரும். இவர் பிடிஎஸ்சிஎன் பண்ணுவாரு. ஓகே. அடுத்தது எட்வர்ட் டெம்மிங். இவர் ஒரு 14 பாயிண்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மென்ட் சொல்லியிருப்பாரு. எப்படி இதெல்லாம் நம்ம கரெக்ட்டா பண்ணணும். அப்புறம் டெம்மிங்கோட கீ ஐடியாஸ் வரும். அதே மாரி 7 டெட்லி டிசீஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம எப்பயும் வந்து ஷார்ட் டெர்ம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட்டா பண்ணணும் அதெல்லாம். அதே மாரி சிஸ்டம் ஆஃப் ப்ரொஃபவுண்ட் நாலேட்ஜ்ன்னு சொன்னதும் டெம்மிங். அத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் சி.கே. பிரகலாதன்றது பாட்டம் ஆஃப் த பிரமிட் கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே வந்து ஒரு மேனேஜ்மென்ட் ப்ராப்பரா நடத்துறது எப்படி பண்ணலாங்கிறது தான். அப்புறம் சேஞ்ச் மேனேஜ்மென்ட் மாடல்ஸ் குட்லவினோட 3 ஸ்டெப் மாடல் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா அன்ஃப்ரீஸ், சேஞ்ச், ரீஃப்ரீஸ். ஓகே. ஒண்ணு தேவைப்படுறதுன்னு கரெக்ட்டா சொல்லணும். அத மாத்தணும். அத ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஜஸ்ட் இன் டைம் மாடல்ங்கிறது இது டைச்சி ஓனோ, ஈஜி டோயோட சமயம் வரும்போது மட்டும் பண்ணணும். அதான் ஜஸ்ட் இன் டைம். அப்பதான் வேஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியும். இன்வென்டரி காஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும். போகாயோக்கிங்கிறது மிஸ்டேக் ப்ரூஃபிங்னு சொல்றோம். இது ஷிகே ஷிங்கோ பண்றது. எரர் எல்லாம் அது பண்ணும்போதே நம்ம பார்த்து கரெக்ட்டா பிரிவென்ட் பண்ணணும். வேஸ்டேஜ் இல்லாம பார்த்துக்கணும்னு சொல்றது இது. இதுல உங்க கான்டாக்ட் ஃபிக்ஸட் வேல்யூ மோஷன் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. அப்புறம் காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு இருக்கும் இதுல. ஒரு சின்னதா நமக்கு ஒரு இதுல வரும். பிரிவென்ஷன் காஸ்ட், அப்ரைசல் காஸ்ட், இன்டர்னல் ஃபெயிலியர் காஸ்ட், எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் காஸ்ட் இதெல்லாம் எப்படி நம்ம கம்மி பண்றது? காஸ்ட் இன் எஜுகேஷன் சொன்னோம்னா பிரைவேட் காஸ்ட், இன்ஸ்டிடியூஷனல் காஸ்ட், ரெக்கரிங் காஸ்ட், யூனிட் காஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது டைரக்ட் வெஸ் இன்டைரக்ட் காஸ்ட்னா டைரக்ட்டா நம்ம என்ன செலவு பண்றோம்? இன்டைரக்ட்டா என்ன பண்றோம்? அதே மாரி காஸ்ட் பெனிஃபிட்னாலே என்னன்னா, இதுல எல்லாமே நம்ம வந்து மானிட்டரியா பண்ணுவோம். டான்ஜிபிளா இருக்கும். அதுதான். கம்பேரிங் காஸ்ட் டூ அவுட்கம். இன்னைக்கு செலவு பண்ணது நாளைக்கு வேலைக்கு போய் எப்படி சம்பாரிக்கிறோம். காஸ்ட் எஃபெக்டிவ் அதையும் தாண்டி எப்படிலாம் நமக்கு வருது. அதே மாரி எப்படி அத கம்மியா பண்ணலாம்? பெஸ்ட் திங் அதுவும் இருக்கும். அப்புறம் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ பொறுத்தவரைக்கும் நாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. நாக் எப்போ வந்துச்சு? 1994ல வருது. குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா 1997ல வருது. இவங்க எப்படி அந்த ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துலயும் குவாலிட்டி இருக்குன்னு பார்க்குறாங்க. குளோபலா இருக்கிறது INQAAHE. ஓகேவா? இன்டர்நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சொல்லுவோம். இது 1991ல வருது. ஓகே. இவங்கள பாத்துக்கிறாங்க. அடுத்தது யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னாலே எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு தேவையான சலுகைகள் குடுக்கணும். அதுதான். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அத குடுத்து அவங்கள ஈக்குவல் பண்றது. ஈக்விட்டி அதுதான். அதுல யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் சொல்றோம். அவங்களுக்குன்னு ஏத்த மாரி இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். அதே மாரி எப்படி எவல்யூஷன் ஆச்சு? ட்ரெடிஷனல் அப்ரோச் இருக்கு. அப்புறம் இன்டகிரேட்டட், அப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வருது. அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன், இன்டகிரேட்டட் எஜுகேஷன்ல வந்து எல்லாரையும் ஒரே கிளாஸ்ல இருக்கும். பட் அவங்களுக்கு லிமிட்டட் சப்போர்ட் தான் குடுப்போம். பட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல ஒரு பெர்சனலைஸ்ட் சப்போர்ட் இருக்கும். அதே மாரி என்னெல்லாம் பாலிசிஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல இருக்குன்னா, NCF 2005, RCI ஆக்ட் 1992 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் சர்வ சிக்ஷா அபியான் 2000ல வருது. ஜீரோ ரிஜெக்ஷன் பாலிசி. அதுக்கப்புறம் UNCRPD, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2006ல வருது. அதுக்கப்புறம் 2016 RPWD ஆக்ட் வருது. இவங்க 21 டிசபிலிட்டி சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் NPE 1986 வருது. ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? அந்த அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ரிசோர்ஸ் ரூம்ஸ் கொடுக்கணும், அசிஸ்டிவ் டெக்னாலஜி கொடுக்கணுங்கிறாங்க. அப்புறம் PWD ஆக்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி 1995ல வருது. மொத்தம் இவங்க 7 டிசபிலிட்டி சொல்றாங்க. இந்த ஆக்ட் தான் என்ன ஆகுது? RPWD ஆக்ட் 2016ல 21 டிசபிலிட்டிஸா மாறுது. அப்புறம் நேஷனல் பாலிசி ஆன் டிசபிலிட்டி 2006ல வருது. இவங்களும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அக்சசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்கணுங்கிறாங்க. அப்புறம் UNCRPD, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வருது. இது குளோபல் ஃப்ரேம்வொர்க். இது ஈக்குவல் ரைட் கொடுக்கணும்ன்றது. ஓகேவா? அதுக்கப்புறமா கான்செப்ட்ஸ் இம்பேர்மெண்ட்னா எனக்கு இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை அதுதான். அதனால என்னால பண்ண முடியாம போறது டிசபிலிட்டி. ஹேண்டிகேப்னா அது எனக்கு ஹேண்டிகேப்பா மாறுது. அது ஒண்ணு கிடைக்காம என்ன பண்ணுது. அதான் ஹேண்டிகேப்பா இருக்கிறேன். லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அதே மாதிரி இதுல நமக்கு நிறைய இருக்கு. டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா, ADHD, ஆட்டிசம் இதை தவிர இன்னும் நிறைய இருக்கு. ஸ்பினோபிஃபிடா இல்லையா? எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சிருக்கேன். குவட்ராப்ளஜியா அது எல்லாமே நிறைய இருக்கும். கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்புறம் இன்டர்வென்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுக்கலாம். அதான் இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் IEPன்னு சொல்லுவோம். அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளான் செட் பண்றது. அதுதான் இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் பிளான்னு சொல்றோம். அவங்க அந்தந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி ஆப்ஜெக்டிவ் செட் பண்றது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அகாமடேஷன்ஸ் கொடுக்கறது, லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் என்வாயன்மெண்ட் அவங்களை எல்லாரோட பழக விடுறது. டிரான்சிஷன் பிளான்னா ஸ்கூலுக்கு வெளியே போனாலும் அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்றது, ப்ராக்ரஸை மானிட்டர் பண்றது. அப்புறம் ஸ்கூல் ரெடினஸ் நம்ம சொல்றது, அந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்க தயாரா இருக்கு. மாடல்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி நமக்கு இதுல இருக்கும்.
சேரிட்டி மாடலுங்கிறது அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை கொடுக்குறது. மெடிக்கல் ஹெல்ப் வந்து அவங்கள வந்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்ல சரி பண்ண முடியுமான்னு பாக்குறது. ரீஹபிலிட்டேஷனுங்கிறது ஏதோ தெரப்பி கொடுக்குறது. சோஷியல் மாடலுங்கிறது அவங்களுக்கு இருக்கிற சொசைட்டல் பேரியர்ல இருந்து வெளியே கொண்டு வருது. பயோசோயிக்கல் சோஷியலுங்கிறது பயாலஜிக்கல் சைக்கலாஜிக்கல் சோஷியல் ஃபேக்டர்ஸ்ல வெளியில கொண்டு வருது. ஹியூமன் ரைட் மாடலுங்கிறது அவங்களையும் கரெக்டா ஈக்குவல் ரைட்ஸோட ட்ரீட் பண்றது. அடுத்தது டைவர்ஸ் லேர்னர்ஸ்னா எல்லா பிரச்சனையும் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டீச்சர் செட் பண்ணணும். இவாலுவேஷன் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும்னா இவங்கயும் அதே மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு தேவையான அளவு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அசிஸ்டிவ் அடாப்டிவ் டிவைசஸ் கொடுத்து பண்ணணும். அததான். அப்புறம் பிளானிங் எப்படி இருக்கும், யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங், கொலாபரேட்டிவ் டீச்சிங் கொடுக்கணும். கிளாஸ் ரூம் அகாமடேஷன் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறது. அசிஸ்டிவ் டிவைசஸ் அதே மாதிரி அவங்களுக்கு இது இருந்தா அவங்களால ஏதோ ஒண்ணு பண்ண முடியும். பிரெயிலோ, இயரிங் எய்ட், ஸ்கிரீன் ரீடர் இருந்தா. அடாப்டிவ்னா அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணி பண்ணும், அவங்க லெவலோட பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது ஐஇபிங்கிறது இண்டிவிஜுவலைஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இது டிசபிலிட்டிஸ்க்காக பண்றது. ஓகேவா? அடுத்தது நமக்கு இதுல இருக்கு இந்த ஐசிஎஃப் மாடல் சொல்றது WHO பண்ணது. இப்போ இவங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு ஒதுக்கி வைக்காம அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கும் போதோ கொடுத்தா அவங்கள நம்ம நல்லபடியா கொண்டு வரலாம், அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. இதுல வந்தது ஃபங்க்ஷனிங் அண்ட் டிசபிலிட்டி, கான்டெக்சுவல் ஃபேக்டர், ஹெல்த் கண்டிஷன், இது மூணுமே நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது பிளானிங் பிரமிட். இது ஷூமன் அண்ட் எட்டல் அவங்க கூட இருக்கவங்க 1994ல இந்த பிளானிங் பிரமிட் வருது. ஓகேவா? இதுல ஒரு 3 டிகிரி ஆஃப் லேர்னிங், பேஸ், மிடில், டாப்ன்றோம். பேஸ்ங்கிறது எல்லாரும் படிக்கும், மிடில்னா கொஞ்சம் சம் குழந்தைங்க மட்டும் தான் அந்த கேப்பபிலிட்டி இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டீச்சர் செட் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுல இந்த மாதிரி இதை வந்து ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் டீச்சர் ஃபாலோ பண்ணும். லெசன் ஓவர்வியூ, டிகிரி ஆஃப் லேர்னிங், இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, இவாலுவேஷன், ரிஃப்ளெக்ஷன். இந்த டிகிரி ஆஃப் லேர்னிங்ல அடுத்தது பேரியர் டு இன்க்ளூசிவ், பேரியர் அண்ட் எத்திக்கல் கன்சர்ன் நம்ம பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 21A தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறுது. 45ல தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஓகேவா? 6 to 14 இயர்ஸ் படிக்கிறது. அப்புறம் ஆர்டிகல் 46 வந்து இந்த வீக்கர் செக்ஷன்ஸ்க்காக வந்தது. அப்புறம் 51Aங்கிறது பேரண்ட்ஸ் கார்டியன்ஸுக்கும் வந்து அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு, படிக்கணும். அப்புறம் 15 ஆஃப் 1ங்கிறது இது வந்து ஸ்டேட் டிஸ்கிரிமினேஷன் கொண்டு வருது. 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, 29 ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன் ப்ரொடெக்ட் பண்ண வர்றது, 30, 31 இது ரெண்டுமே வந்து நமக்கு மைனாரிட்டிக்கு வர்றது. அப்புறம் 350ங்கிறது கிரீவன்சஸ்ல அவங்க மதர் டங்க்லயே கொடுக்கலாங்கிறது. 350ங்கிறது மதர் டங் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்காக வந்தது. ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் வந்துருச்சு, எல்லாமே இது ஒரு தடவை திருப்பி பாருங்க. இதுல இருந்து தான் கண்டென்ட்ல இருந்தா நமக்கு எப்பயும் யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இதே மாதிரி நான் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன், அதுல எம்சிக்யூஸும் இருக்கும், அதையும் கொஞ்சம் கடகடன் பாத்துருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். நல்லா பண்ணுங்க, நாளைக்கு பயப்படாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ.